திண்டுக்கல்லில் நள்ளிரவில் 10க்கும் மேற்பட்ட கடைகளின் பூட்டை உடைத்து துணிகர கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் வியாபாரிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவு கொள்ளை கும்பல் சிக்குமா? வரிசையாக 10 கடைகளின் பூட்டை உடைத்து நிதானமாக ஒவ்வொரு கடையாக திருடி செல்லப்பட்ட இடம் ஏதோ ஊருக்கு வெளியே ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி இல்லை. நகரின் நட்ட நடு மையத்தில் 4 பேர் நடந்து செல்லவே சிரமப்படும் அளவிற்கு மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியில் நள்ளிரவில் சென்று திருடியிருக்கிறார்கள் இந்த கொள்ளையர்கள். புதிதாக முளைத்திருக்கும் இந்த கொள்ளையர்கள் யார்? பொருட்களை கொத்தாக தூக்கி சென்ற கொள்ளை கும்பல் போலீசாரிடம் சிக்குமா? திண்டுக்கல் நகர் பகுதியில் 24 மணி நேரமும் பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதியாக மணிகுண்டு இருக்கிறது. இந்த மணிகுண்டு அருகே புனித சூசையப்பர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. அதில் ஒரு வரிசையில் டைலரிங் ஷாப், அலங்கார பொருட்கள் விற்பனை நிலையம், கேடயங்கள் தயாரிக்கும் கடை, மிதியடி கடைகள், எலக்ட்ரிக்கல் கடைகள் என 10க்கும் மேற்பட்ட கடைகள் அமைந்திருக்கிறது. இந்த கடைகளில்தான் கொள்ளை கும்பல் தங்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். சம்பவத்தன்று நள்ளிரவு அங்கு வந்த கொள்ளை கும்பல் 10க்கும் மேற்பட்ட கடைகளின் பூட்டை வரிசையாக உடைத்திருக்கிறார்கள். அந்த கடைகளிலிருந்து சுமார் 40,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொத்தாக தூக்கிச் சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் வழக்கம் போல வெள்ளிக்கிழமை காலை கடையின் உரிமையாளர்கள் கடையை திறப்பதற்காக வந்து பார்த்தபொழுது பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். கடைக்குள் சென்று பார்த்தபோது பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடப்பதை பார்த்து வேதனை அடைந்துள்ளனர். உடனே திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்துறையினருக்கு கொள்ளை சம்பவம் குறித்து தகவல் கொடுக்கப்பட்டது. விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். புதிதாக முளைத்திருக்கும் இந்த கொள்ளையர்கள் யார்? நகரின் மையப்பகுதியில் கொள்ளையடிக்க காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். 10 வருஷம் 15 வருஷமாக கடை வச்சுருக்கோம். இன்றைக்கி நைட்டு காலைல திறக்கிறப்ப கடையை பூரா உடச்சி உள்ளே இருந்த அமௌண்ட் 50,000 ரூபா பூரா துணி எல்லாம் ட்ராவலர் மேலே இருந்த துணியெல்லாம் செல்ஃபில் இருந்த துணியெல்லாம் அள்ளி கீழே போட்டு பூராமே நாஸ்தி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அது மாதிரி பக்கத்தில் சீல்டு கடை எல்லாம் உடச்சி இது பண்ணியிருக்காங்க. அது 10 நாளைக்கு முன்னாடி கீழே கேட்டை உடச்சி இது பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்கள் எல்லாம் லேசாக விட்டாங்க. இப்போ எல்லாம் 15 கடைக்கு மேலே சுற்றி வட்டாரெலாம் மேலே மாடியில் 15 கடைக்கு மேலே உடச்சி எடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 24 மணி நேரமும் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அந்த பகுதி வியாபாரிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.